கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் முழுவதும் பல நூற்றாண்டுகளாக கொண்டாடப்படும் ஒரு பிறப்பு உண்டு. அது அரண்மனையில் நடந்த பிறப்பு அல்ல, அரசர்களின் பட்டாபிஷேகத்துடன் நடந்த பிறப்பு அல்ல, ஆனால் ஒரு மாட்டு தொழுவத்தில் ஏழ்மையின் மத்தியில் அனைத்து மனித குலத்திற்கான நற்செய்தியாக நிகழ்ந்த பிறப்பு. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. கிறிஸ்து பிறப்பு என்பது ஒரு வரலாற்று சம்பவம் மட்டும் அல்ல, அது நம்பிக்கையின் அறிவிப்பு, மீட்பின் அறிவிப்பு, தேவன் மனிதனை தேடி வந்த தருணம். இன்று நாம் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை 3 முக்கிய வேதாகம ஆதாரங்களின் மூலம் ஆழமாகவும் உணர்ச்சியுடனும் சிந்திக்கப் போகிறோம். என்னுடன் கடந்து வாருங்கள். இருளில் ஒளி உதித்தது. இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அன்பர்களே, இயேசு பிறந்த காலம் இருள் நிறைந்த காலம். இன்னைக்கு நம்ம எல்லா வசதியோட, ஏசியோட, ஃபேனோட, லைட்டோட, இன்னும் என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்க முடியுமோ எல்லா வசதிகளும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்துருச்சு. ஆனா அன்றைய காலகட்டம் இருள் நிறைந்த காலம். அரசியல் அடக்குமுறை இருந்த காலம். ஆன்மீக வறட்சியுடன் இருந்த காலம். ரோம அரசின் கொடுமை ஒரு பக்கம். ஜனங்கள் நம்பிக்கை இழந்த நிலையில் இருந்த நேரம். அந்த இருளின் மத்தியில் தேவன் சொல்கிறார், ஒரு ஒளி உதிக்கும் என்று. அந்த ஒளி யார்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. தொழுவத்தில் பிறந்த குழந்தை உலகின் ஒளியாக வந்தார். ஏழ்மையில் பிறந்தவர், மனிதனின் வறுமையை நீக்க வந்தவர். அமைதியாக, எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இன்றி அமைதியாக வந்தவர். உலகத்திற்கு சமாதானத்தை கொண்டு வந்தவர். இன்று கூட பாவத்தின் இருள், பயத்தின் இருள், தோல்வியின் இருள், குடும்ப இருள், எந்த இருளாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கை இருளாக தோன்றினாலும், கிறிஸ்து பிறப்பின் இந்த நாள் ஒளி உதித்த நாள், உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கிற நாள், உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்க செய்கிற நாள். அடுத்தபடியாக தேவன் மனிதருடன் வாசம் செய்ய வந்தார். அவர்கள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இம்மானுவேல் என்றால் தேவன் நம்முடனே இருக்கிறார் என்று அர்த்தமா. முதல்லையே அவருக்கு பெயர் நாமம் குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்ம கூட இருக்கிறாரு, இருக்க போறாரு, நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு. அன்பர்களே, இது கிறிஸ்து பிறப்பின் மிகப்பெரிய அதிசயம். தேவன் தூரத்தில் இல்லை, தேவன் கோபமாக இல்லை, தேவன் மௌனமாக இல்லை, தேவன் மனிதருடன் இருக்க வந்தார். நம்ம வீட்டுல ஒரு ஆளா, நம்ம வீட்டுல ஒரு நபரா, நமக்குள்ள வாசம் பண்ண உலகிற்கு வந்தார். இம்மானுவேல் அர்த்தம் தேவன் நம்முடனே உடைய தேவன், நமக்குள்ள உள்ள தேவன். அழுகையில் தேவன் உங்களுடன், கண்ணீரில் தேவன் உங்களுடன், நோயில் தேவன் உங்களுடன், தோல்வியில் தேவன் உங்களுடன். ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவர், ஒருபோதும் நம்மை விட்டு மாறாதவர். ஐயோ, நான் லைஃப்ல தோத்துட்டேனே, என் லைஃப் எல்லாம் முடிஞ்சிருச்சே, எனக்கு பயமா இருக்கே, எனக்கு கலக்கமா இருக்கே. நோ, தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேலாய் நம்முடன் இருக்கிறார். தொழுவில் பிறந்த தேவன் உன் வாழ்க்கையின் தொழுவிற்கும் வருகிறார். மனித உருவம் எடுத்த தேவன் உன் வேதனையை புரிந்து கொள்கிறார். கிறிஸ்து பிறப்பின் சொல்லும் நற்செய்தி என்ன? நீ தனிமையில் அல்ல, தேவன் உன்னோடு வாசம் பண்ணுகிறார். அடுத்தபடியாக இன்று தாவீதின் நகரத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் பார்த்தோம் என்றால், இன்று தாவீதின் ஊரிலே உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார். அன்பர்களே, இந்த செய்தி யாருக்கு சொன்னது? அரசர்களுக்கு அல்ல, மத தலைவர்களுக்கு அல்ல, கல்வியாளர்களுக்கு அல்ல, மேய்ப்பர்களுக்கு. சாதாரணமா காடுகள்ல
மாடு ஆடு மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி. அந்த காலத்துல மேய்ப்பர்கள் என்பவர்கள் சமூகத்தால தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், நிந்திக்கப்பட்டவர்கள், அவமானப்படுத்தப்பட்டவர்கள். ஆனால் மத ரீதியாக அசுத்தர், மதிப்பில்லாதவர்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், உங்களுக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார். இதுதான் நற்செய்தி, ஏழைக்கான நற்செய்தி. ஏழை கோலம் எடுத்து இடமில்லாமல் மாட்டு தொழுவத்திற்கு வந்த இரட்சகர் மேய்ப்பர்களுக்கு செய்தியை அறிவித்த தேவனால். உடைந்தவர்களுக்கான நற்செய்தி இது, நம்பிக்கை இழந்தவர்களுக்கான நற்செய்தி. கிறிஸ்து பிறப்பு யாரும் விலக்கப்படவில்லை. அன்பான தேவ ஜனங்களே, கிறிஸ்து பிறப்பு நமக்கு என்ன சொல்லுகிறது? இருள் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை இருளாக இருந்தாலும், பயத்தினால், கஷ்டங்களினால், கவலைகளினால், தோல்வியினால், என் லைஃப்ல இனிமேல் முன்னேற முடியவில்லையே என்ற இருள் உங்கள் மனதில் இருந்தாலும், ஒளி வந்து விட்டது சகோதர சகோதரிகளே. இன்று ஒளி உதித்து விட்டது. நம்பிக்கையோடு நம்ம எழுந்து நடப்போமா? இம்மானுவேலின் தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேலின் தேவன் உங்களோடு இருக்கிறார். தனிமையில் இருந்தாலும் தேவன் நம்முடனே இருக்கிறார். தகுதி இல்லை என்றாலும், ஐயோ நான் தகுதியே இல்லையே, என் வீடு இல்லையே, நான் ரோட்ல இருக்கிறேனே, எனக்கு உடுத்துறதுக்கு நல்ல வஸ்திரம் இல்லையே, நல்ல சாப்பாடு இல்லையே, நோ, ஏழைகளின் கோலமாய் வந்தவர் அல்லவா? மாட்டு தொழுவத்தில் ஒரு ராஜா மாட்டு தொழுவத்தில் பிறந்தவர் அல்லவா? உங்களுக்காக, எனக்காக இன்று தேவன் ஒளியாக வந்திருக்கிறார். தகுதி இல்லை என்றாலும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்தார். இன்று கேள்வி இது அல்ல, இயேசு பிறந்தாரா? உண்மையான கேள்வி, இயேசு என்னுடைய வாழ்க்கையில் பிறந்தாரா? இந்த கிறிஸ்து பிறப்பு நாளில் உன் இருளில் ஒளியாக, உன் கண்ணீரில் சமாதானமாக, உன் பாவத்தில் இரட்சகராக இயேசு பிறக்கட்டும். அவருக்கே மகிமையும் கனமும் சோஸ்திரமும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நன்னாள் வாழ்த்துக்கள்.